இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின் போது நிகழ்ந்த மனித உரிமை மீறல் தொடர்பான ஐநாவின் அறிக்கை குறித்து இந்தியா எந்த கருத்தையும் தெரிவிக்காதது தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத செயல் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய பின்னர் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாத்திடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய கூட்டத்தில் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன, கருத்துக்கள் என்ன? இன்று நடந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள 7.5 கோடி மக்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் பதிவு செய்திருக்கின்றேன். ஒருமனதாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை பற்றி இங்கே நான் பேசியிருக்கின்றேன். இந்திய அரசினுடைய மௌனத்தை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஐநா மன்றத்தினுடைய இறுதி அறிக்கை இலங்கையிலே மிக மோசமான படுகொலைகள், போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது என்று அதை சம்பந்தமாக நான் பேசியிருக்கின்றேன். தொடர்ந்து இலங்கையிலே இன்னும் அமைதி திரும்பவில்லை. இன்னும் மக்கள் அங்கே அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நிலங்கள் இன்னும் கையகப்படுத்த மீண்டும் கொடுக்கவில்லை. இன்னும் இராணுவமயமாக்கம் அங்கே இருக்கிறது என்றும் அதையும் நான் பேசியிருக்கின்றேன். முக்கியமாக உலக நாடுகள் அனைவரும் சேர்ந்து நடந்த குற்றத்திற்கு நீதி வழங்க வேண்டும், அந்த கருத்தையும் நான் சொல்லியிருக்கின்றேன். எங்களுக்கு மிக வருத்தம் அளிக்கின்ற செய்தி, இந்தியா மௌனமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டுடைய குரல் அகில இந்திய அளவில் எதிரொலிக்கவில்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு புறக்கணித்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி மத்திய அரசாங்கம் சொல்கிறது? எங்களுக்கு புரியவில்லை. காரணம், இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, இவ்வளோ அழுத்தம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது, மக்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது, ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மிக மோசமான ஒரு போர்க்குற்றம் என்று ஐநா மன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அருகில் உள்ள இந்தியா மட்டும் மௌனமாக இருப்பது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கே உள்ளே அமர்ந்து கொண்டிருந்த பிரதிநிதிகள் அதை பற்றி பேசவில்லை. மாறாக மற்ற நாடுகள் பேசியிருக்கின்றார்கள். ஐரோப்பியாவில் உள்ள நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் பேசி சில நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இலங்கையில் நடக்கின்ற சூழல்களை பற்றி. ஆனால் இந்தியா மௌனமாக இருந்து கொள்வது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது ஒரு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாக இருக்கும். ஆக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்க தவறிவிட்டது இந்தியா. 7.5 கோடி தமிழ் மக்களின் குரலை இந்தியா மதிக்க தவறிவிட்டதாக வருத்தம் தெரிவிக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். புதிய தலைமுறைக்காக ஜெனீவாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் விஸ்வநாத்.